கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாத பிறப்பின் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்துள்ளபடியா நாம் எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த மாதம் எல்லாம் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து எங்களை அற்புதமாய் நடத்தி வந்த தெய்வம் இந்த வருஷத்தில் ஆண்டவரே 8ஆம் மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தந்த தயவுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்துள்ள தயவுக்காய் நன்றி அப்பா. தகப்பன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாதத்தின் முதல் நாள் உடைய சமூகத்தில் ஆரம்பிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தந்த தயவுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாத பிறப்பு ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய், ஆராதனை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து நடத்தி கொடுக்கும்படியாய் உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வத்தோட பிரசன்னம் ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் மூடுகிற தயவுக்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தை கொண்டு எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. Hallelujah, hallelujah. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நெய்யமாய் ஸ்தோத்திரிப்போமே. நன்றியாலுள்ளமே மிகு பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் அக்கினி ஊடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கண்டதாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததா ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் என்பவனாந்திர யாத்திரையில் என்பரம் இயேசு நம்மோடிருப்பார். என்பவனாந்திர யாத்திரையில் என்பரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதா ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே வாய்களை திறந்து இயேசுப்பா உமக்கு நன்றி தகப்பனே.
கடந்த மாதம் எல்லாம் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தீரே என்று எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த மாதம் எல்லாம் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தீரே அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, hallelujah. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. ஆமென் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. தகப்பனே, நன்மை செய்தீரே. செய்த நன்மை ஆயிரங்கள் வாய்களை திறந்து சொல்லி சொல்லி உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை பாடுவோமா? உங்களுக்கு செய்த செய்தான நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. கரங்களை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் அப்பா. 1000 நாடுகள் இருந்தாலும் போதாதப்பா. உமக்கு நன்றி செலுத்த தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
Hallelujah. நீ செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாங்கள் உம்மை பாடி துதிக்கிறோம் இயேசுவே. கடந்த மாதம் எல்லாம் கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தபடி கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த லாக்டவுன் பீரியடிலும் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து எங்களை அற்புதமாய் நடத்தி வருவதை கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே எவ்வளவு தேவைகள் மத்தியிலும் எங்களை அற்புதமாய் நீங்கள் நடத்தி வருகிறப்போ உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கொள்ளை நோய்க்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்கிற உமக்கு கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எல்லா வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். தேவாவியானவர் ஒவ்வொரு எழுத்தையும் கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினால் முழுமையாக கர்த்தர் ஒப்புக்கொடுக்கிறார் ராஜா. உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில்
பலவீன நேரங்களிலே உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தை தேவனீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிற தயவுக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. உடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தும். எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனையை முற்றிலுமாய் உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் நம் ஒரே ஒரு சரணத்தை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்தலாம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாடவில்லை. தடைகளை உடைத்தீரையா, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கொடுத்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கும் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாய் எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தெய்வமே அப்பா, இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களுடைய சமூகத்திலே படைத்ததான காணிக்கையை கர்த்தாவே நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. உடைய பிள்ளைகளுக்கு வெற்றிப்பாய் தேவன் நீர் உடைய நன்மையினால் திருப்தியாக்கி கர்த்தர் வழி நடத்துகிற உடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, இந்த மாதத்தில் கொடுக்க போவதான உடைய வாக்குத்தத்தம் வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு இந்த மாதம் முழுவதும் நாங்கள் நடந்து செல்ல கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தையை நாங்கள் அதிகமாய் உட்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய தாசரை எடுத்து பாரு. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் நம்முடைய சபை போதும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த காணொளி காட்சி மூலமாய் பார்க்கிற உங்கள் யாவருக்கும் இந்த மாத பிறப்பின் வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆண்டவர் பெரியவர், அவர் மகத்துவமானவர். 7 மாதங்கள் அற்புதமாய் நடத்தி இந்த 8ஆம் மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தின் 1ஆம் நாளிலே ஆண்டவர் நம்மை இந்த காணொளி காட்சி மூலமாய் இணைத்திருக்கிறார். ஆகையினால் கர்த்தருக்கு நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை மகிமை. பிரைஸ் தி லார்ட். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். புக் ஆஃப் ஓசியா சாப்டர் 13 verses 14. அவர்கள் நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே மரணமே உன் வாதைகள்
எங்கே? உன் வாதைகள் எங்கே? பாதாளமே, பாதாளமே, உன் சங்காரம் எங்கே? உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இடைப்படுகிற வாக்கு, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். அல்லேலூயா. நம்மை மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் ஆமென் நீங்களாக்கி விடுவிக்கிற ஒரு நல்ல தெய்வம் இந்த காலை நேரத்தில் இந்த வேத வசனத்தை கொண்டு உங்களையும் என்னையும் திருவுளம் பற்றுகிறார். அன்பு தேவனுடைய ஜனங்களே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு ஜீவ சுடர்களை போல நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து நமக்கு நன்கு தெரியும். வட தேசத்திற்கென்று ஆமென் சொல்லப்பட்ட தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை, வட பகுதியில் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையை தான் அங்கே பார்க்கிறோம். ஏறக்குறைய சுமார் 200 ஆண்டுகள் ஆண்டவரை மறந்து ஆண்டவரை விட்டு விலகி ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல ஆமென் விக்கிரக ஆராதனையிலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் பலவிதமான காரியத்திலும் ஈடுபட்டு ஆமென் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூர போனார்கள். அவர்கள் தூர போனது நிமித்தம் என்ன சம்பவித்தது? ஆண்டவர் ஆமென் அவர்களை பார்த்து அவர்களை கைவிட ஆமென் சித்தம் கொண்டார். அவர்கள் கைவிடப்பட்ட ஜனங்களாய் மாற்றப்பட்ட பொழுதுதான் பல அவலமான சூழ்நிலையில அவர்கள் கடந்து போக வேண்டியிருந்தது. அதற்கு முன்பாக ஆண்டவர் வட பிரதேசத்தில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் மனம் திரும்பும்படி சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு என்ன ஆமென் அவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கும் அவர்கள் செவி சாய்க்கவில்லை. ஆனாலும் அவர்களை ஆமென் ஆண்டவரை விட்டுவிட்டார்கள். ஆண்டவரை விட்டு தூர போனார்கள். ஆண்டவரோ அவர்களை மறக்கவில்லை. அல்லேலூயா. பல சந்தர்ப்பங்களில் அவர்களை தூக்கி எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பகுதியில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவருடைய இருதயத்தை அங்கே தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறார். நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி அவர்களை என்ன செய்வேன்? மீட்பேன். அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். இன்றைக்கும் ஆண்டவருடைய ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு 4 மாதங்கள் ஆகிவிட்டது. 5வது மாதத்திற்கு நாங்கள் கடந்து வந்து விட்டோம். இந்த லாக்டவுன் பீரியட்ல நாங்கள் இப்படியே வேலை இல்லாம ஒருவேளை எங்களுடைய பொருளாதார வசதியில நாங்கள் பின்னடைவு பெற்று ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் இப்படிப்பட்ட இந்த தொற்று எங்களுக்கு வந்துவிடுமோ, அதனால் எங்களுக்கு வாதையின் நிமித்தம் எங்களுக்கு மரணம் ஏற்படுமோ என்கிற ஒரு வேதனையான ஒரு சந்தேக எண்ணத்தோடு நீ தேவ சமூகத்திலே நின்று கொண்டிருப்பாயானால், இந்த தேவ சப்தத்தை நீ கேட்பாயானால், ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு என்ன செய்யாதாம்? ஆமென். மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உன்னை திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. அநேகருக்கு மரண பயம். ஐயோ, இந்த தொற்று என்ன செய்து விடுமோ, இந்த தொற்று என் வாழ்க்கையை அழித்து விடுமா, என் குடும்பத்தை அழித்து விடுமா, என்னுடைய ஆமென் எல்லாமே போய்விட்டதா என்று சொல்லி மரண பயத்திலே இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மரண பயம் உன்னை ஆமென் விட்டு விலகும், நீங்களாக்கி உன்னை நான் விடுவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மரணமே உன் வாதை எங்கே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஆண்டவர் ஆமென் வாதையை கொண்டு மரணத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வாதைகள்
துன்பங்கள் நேரிடும் பொழுது, பல சோர்வான சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் மரணத்துக்கு ஏதுவான பாதையில கொண்டு சென்றாலும் அவர் நம்மை கைவிடுவது இல்லை. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நம்மை விடுவிக்கிற தேவன். மரண கட்டுகளிலிருந்து, மரண கண்ணிகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அதற்காக தான் ஆண்டவர் பரத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்தார். உன்னையும் என்னையும் ஆண்டவர் விடுவிக்கும்படிதான் ஆமென் நமக்காக தமக்காக ஆமென் ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உனக்கு மரண பயம் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை ஆமென் சின்னாபின்னமாகி விடுமோ என்கிற பயம் வேண்டாம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இந்த காலை நேரத்தில் மரண பயத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த மாதத்துல உனக்கு ஆமென் உன்னுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். மரணத்திற்கு நீங்களாக்கி உன்னை விடுவிப்பேன், பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி உன்னை மீட்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 14 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? அங்கே வாசித்து பாருங்கள். 54:14. நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், திகிலுக்கு பயம் இருக்காது, திகில் இருக்காது, இவைகளுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை, எதுவும் உன்னை அணுகாது. அல்லேலூயா. நீ நினைக்கிறது போல அல்ல. நீ ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து போகலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ நம்பி இருக்கிற துருகம் உன்னை காப்பாற்றுகிறவர், உனக்கு மறைவிடம். அவர் உன்னுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை காத்து வழி நடத்துகிறவர். அவர் என்ன செய்வாரா? பயத்திற்கும் திகிலுக்கும் உன்னை விடுவித்து காத்துக் கொள்வார். இந்த காலை நேரத்தில் அன்பான தேவ பிள்ளையே, எதை குறித்தும் அஞ்சாதே, எதை குறித்தும் பயப்படாதே. ஆண்டவர் உனக்கு துணை நிற்கிறார். இந்த மாதத்திலும் கூட ஒருவேளை இந்த லாக்டவுன் தொடர்ந்தாலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு பயம் வேண்டாம், உன் இருதயம் கலங்கிடவும் திகைத்திடவும் வேண்டாம், உனக்கு திகில் வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மரண ஆமென் இருளின் பள்ளத்தாக்கிலே உன்னோடு கூட தான் இருக்கிறார். அவைகளில் இருந்து மரணத்திற்கு உன்னை நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட யாத்திரை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ எந்த பாதையில போறியோ அந்த பாதையில தான் உன்னோடு கூட தான் ஆண்டவர் கடந்து வருகிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆமென் விதமாய் சொன்னாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நான் எங்க போனாலும் நீங்க கூட வரணும் ஆண்டவரே, நான் எங்க போனாலும் நீங்க வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முறை அவர் கடினமான பாதையில கடந்து போகும் பொழுது, ஆண்டவரே நீங்க ஏன் கூட வாங்கன்னு சொல்லி அப்படி கடந்து போகும் பொழுது ஒரு பீச் வழியா போகும்போது அங்க கடினமான ஒரு சூழலை அவங்க கால் தடம் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் இவருடைய கால் தடமோ ஆமீன் கூட இயேசுநாதருடைய கால் தடமோ அப்படியே பதிந்து வருகிறது. ஒரு இடத்துல ஒரே ஒரு கால் தடம் மட்டும்தான் காணப்படுகிறது. பின்னாடி திரும்பி பார்த்தா இவர் நினைச்சிருக்கிறாரு இயேசுநாதர் வரல போல, இயேசுநாதர் நம்ம கைவிட்டுட்டாரு, ஐயோ ஆமேன் என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிற நேரத்துல, ஆண்டவரே என்ன ஆண்டவரே என் கூடவே இருங்கன்னு தானே சொன்னேன், நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, ஒரே ஒரு கால் தடம் என்னுடைய கால் தடம் தான் வருது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அருள்நாதர் இயேசு சொன்னாரா, ஐயா நீ நல்ல முற்றுப்பா, நான் உன்னை சுமந்து கொண்டு இந்த வழியா நீ நடக்க முடியாது என்று சொல்லி, உன்னால கடக்க முடியாது என்று சொல்லி நான் உன்னை தோளின் மேல் சுமந்து கொண்டு அது என்னுடைய பாதத்தின் அடையாளம், நான் உன்னை அப்படியே பாதுகாப்பா இந்த பகுதியில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த கொரோனா என்கிற தொற்று ஆமேன் பயங்கரமான பொருளாதார நெருக்கடிகள், ஆமேன் பயங்கரமான மரண இருளின் பள்ளத்தாக்குகள், ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையே பயங்கரமான வாதை உன்னை சூழ்ந்திருக்கலாம். அருள்நாதர் இயேசு உன்னை ஆமேன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே உன்னை கைவிடுகிறவர் அல்ல. நீ
சற்று திரும்பி பார்ப்பாயானா உன் அருள்நாதர் இயேசு உன்னை சுமந்து கொண்டு போவார். உன் கால்கள் கல்லில் இடராதபடி அவர் காக்கிற தெய்வம் என்பதை நீ மறந்து போகாதே. அல்லேலூயா. உனக்கு பயம் வேண்டாம், உனக்கு திகில் வேண்டாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்லுகிறார், படியுங்கள். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை குணமாக்கும் ஆண்டவரே, நான் குணமாவேன். என்னை ரட்சியும், என்னை ரட்சியும் ஆண்டவரே, அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். என் துதி, நீரே என் துதி, என் துதி. நீங்க போற வழியில என்ன செய்யணும் தெரியுமா? பயமும் திகிலும் இல்லாம இருக்கிறதுக்கு போற வழியில ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே போகணும். என்ன செய்யணுமா? ஆண்டவரை துதி. நீரே என் துதி. அல்லேலூயா. என்னை ரட்சிக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. ஓசியா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ரட்சிப்பு என்ற அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ரட்சிப்பை ஆமென் உதாசீனப்படுத்தினார்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளையே, மரணத்துக்கு ஏதுவான வியாதி உன்னிடத்தில் உண்டோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணத்துக்கு ஏதுவான பயத்தினால் நீ பீடிக்கப்பட்டிருக்கிறாயோ? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதை உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, நீ கலங்காதே. தேவனோடு கூட வருகிறார். அல்லேலூயா. ஆமென். நீ துதி. நீ கடந்து போகிற வழியில தேவரீர் என் துதி என்று சொல். நீர்தான் என்னுடைய துதியா ஆண்டவரே, நீர்தான் துதிக்கு பாத்திர. உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு ஒன்றுமில்லை. நாங்க எந்த சந்தர்ப்பத்திலும் உண்மை துதிப்போன்னு சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை அந்த துதியினாலே காப்பாற்றி உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா காரியத்தில் இருந்தோ, மரண இருளில் இருந்தோ உன்னை விடுவித்து உன்னை ஆசீர்வதிக்கிற நல்ல இயேசுநாதர் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியில உன்னை திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மோசே இவ்விதமாக எழுதி இருக்கிறார். வாசித்து பாருங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், சேவிக்க கடவீர்கள். அப்பத்தையும் உன் தண்ணீரையும், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற நீ யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உனக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். நீ அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர் உன் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். வியாதி உன்னை அணுகாதபடி காத்துக்கொள்வா. ஒருவேளை நீ பயந்துட்டு இருக்கிறியா? மறுபடியும் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் உனக்கும் எனக்கும் சொன்ன வாக்கை நான் நினைவு கூற விரும்புகிறேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் அல்ல, தூங்குவதும் அல்ல. அவர் நிச்சயமாய் சொன்னதை செய்யும் அளவு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தின் கீழாய் தேவனுடைய மனிதனாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளையே, ஆண்டவர் எல்லா மரண கண்ணிக்கும், எல்லா மரண கட்டுகளுக்கும், எல்லா வாதைகளுக்கும், எல்லா துன்பங்களுக்கும், எல்லா வேதனைகளுக்கும் உன்னை நீங்களாக்கி விடுவித்து உன்னை காப்பாற்றுகிற தேவன் இந்த காலை நேரத்தில் உன்னோடு கூட இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்களேன். அங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றார் தெரியுமா? 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் விசாரிப்பதற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. பாருங்களேன், மற்றவங்க சொல்லுவாங்க உன்னை தள்ளுண்டவன் என்று சொல்லி உன்னை ஒதுக்குவாங்க. உன்னை தள்ளுண்டவன் என்று சொல்லி என்ன செய்வாங்க? ஒருவேளை அநேகருக்கு இது தீர்க்க தரிசன வசனமா வரலாம். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை உனக்கு நேராய் தான் கடந்து வருகிறது. அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, கவனமாய் கேள். ஆண்டவர் ஒருவேளை உன்னை அந்த நிலைமையில சிலர் உன்னை தள்ளும் பொழுது
தள்ளப்பட்டவன் தள்ளப்பட்டவள் என்று சொல்லும் பொழுது நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உனக்கு நான் என்ன செய்வேன்? ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன். காயங்களை ஆற்றுவேன் என்று உன் காயங்களை நான் ஆற்றுவேன். அநேகர் உன்னை காயப்படுத்தி இருக்கிறார்களா? இந்த நாட்களில் ஒருவேளை அநேகர் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? உன்னை துன்பப்படுத்தி இருக்கிறார்களா? நீ பயப்படாதே. உன் காயங்களை ஆற்றுகிற இயேசு இந்த காலை நேரத்தில் உன்னை திருவுளம் பற்றுகிறார். உன் காயங்களை நான் ஆற்றுவேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். காயங்கள் ஆற்றும் வைத்திய கருத்தாய் விசாரிக்கும் நம்முடைய சிநேகிதர் அவரை வேறு ஒருவரும் நமக்கு இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் வழியாய் கடந்து போகிற தேவ பிள்ளையே, வாதை உன்னை அணுகிவிடுமோ என்று நீ நினைக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். ஆண்டவர் உனக்கு நன்மையானவைகளை செய்வார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். மற்றவர்கள் உன்னை ஒதுக்கலாம், ஆனால் நீ பயப்படாதே. உன் காயங்களை ஆற்றுகிறவர், உன் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டவர், சிலுவையிலே அதை வெற்றி சிறந்தவர், உன்னை குணமாக்கும்படி இந்த காலை நேரத்திலும் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஒருவேளை நாள்பட்ட வேதனை வியாதியா இருக்கலாம், நாள்பட்ட ஆமென் சுகவீனங்களா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆமென் உனக்கு இந்த வாதையினால் ஏற்பட்ட இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு, நீ சுகமாவாய், நீ குணமாவாய். அல்லேலூயா. நீங்கள் அவருடைய தழும்புகளால் குணமடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆமென் மரண கட்டிலிருந்து உன்னை நீங்களாக்கி விடுவித்து காத்துக் கொள்வார். அல்லேலூயா. ஒருவேளை மரணமே சந்திக்கலாம். லாசரு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு மரணம் நேரிட்டது. அவன் செத்து 4 நாளாகி விட்டது. இயேசுநாதர் பிறகு அந்த ஊருக்கு அவர் கடந்து வருகிறார். தேவ பிள்ளையே, அவனுடைய சகோதரி சொல்லுகிறார், ஐயா நீங்க இந்த ஊர்ல இருந்திருந்தீங்கன்னா இப்படி நடந்திருக்காதுன்னு சொல்லும் பொழுது ஆமென் அல்லேலூயா அவர் ஆண்டவர் கண்ணீர் விட்டு அவர் ஒரு கட்டளை இட்டார். லாசருவே, அந்த கல்லறையை விட்டு நீ வெளியே வா என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட உடனே அங்க என்ன நடந்தது தெரியுமா? 4 நாளான அந்த லாசரு, அவன் அந்த மரணத்தை எதிர்கொண்ட அந்த மனிதன் அந்த கல்லறையை விட்டு ஆமென் வெளியே உயிரோடு வந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கையில கல்லறையில அடப்பட்டது போல இருக்குதா? உன் பைனான்சியல் ஸ்டேட்டஸ் அப்படி சிறைச்சாலையில போட்டது போல இருக்குதா? ஒன்னும் பணம் பொருள் அல்ல, என் சரீரத்துல வியாதி, என் சரீரத்துல கஷ்டம், என் மனதுல ரொம்ப நெருக்கம், ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? இந்த காலை வேளையில உன் மரணத்திலிருந்து, உன் மரண கட்டுகளில் இருந்து, உன் ஆக்குரிய மரணத்திலிருந்தும், உன் மாம்சத்துக்குரிய எழுத்துக்குரிய மரணத்திலிருந்தும் உன்னை விடுவிக்கிற கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உன்னை நான் விடுவிப்பேன். பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆமென் சொல்லும் பொழுது, நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாது. ஆண்டவர் கூட இருக்கிறார். கிறிஸ்து என்கிற திட அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாய் இருப்பாயானால் நீ அசைக்கப்படுகிறதில்லை. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தையும் வாக்கு வல்லமையையும் மகிமையும் கனத்தையும் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லா மரண கட்டுகள் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில்
நீங்களாக்கப்படுகிறது. அவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன்னை திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அன்பு தேவனுடைய சபையே, அன்பு தேவனுடைய மக்களே, அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த சத்தத்தை கேட்கிற நீ யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை மரண கட்டுகளிலிருந்து, மரணத்திலிருந்து உன்னை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சபை இந்நாட்களிலே பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய இருளிலே கடந்து போகிறது. மரண இருளுக்கு நேராக ஜனங்கள் கடந்து போகிறார்கள். அங்கு மகா ஒரு வெளிச்சத்தை ஆமென் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சபையில ஒரு மீட்பை, ஒரு மீட்சியை உண்டு பண்ண விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் ஒரு மகிமையான காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். உனக்கு பயம் வேண்டாம், உனக்கு திகில் வேண்டாம். இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லையா, நான் உன்னை பரப்ப செய்வேன், நான் உன்னை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர். 7 மாதங்கள் போய்விட்டது. இந்த 8ஆம் மாதம் எப்படி இருக்குமோ என்று நீ நினைக்கிறாய். நீ கர்த்தரை நம்பினார், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார், கர்த்தரை சார்ந்திருக்கிற உனக்கு என்றும் விடுதலாய். அல்லேலூயா. அவர் மரணத்திற்கு உன்னை நீங்களாக்கி விடுவித்து ஆவிக்குரிய எழுத்துக்குரிய சகல மரணத்திற்கும், மரண பயத்திற்கும், மரண தீர்க்கும் உன்னை விடுதலையாக்கி, உன்னை நீங்களாக்கி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த காலை நேரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரிடத்துல நம்பிக்கையோடு சேருவோமா? வாய்களை திறந்து, ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் எங்களுக்கு பயமுறுத்தல் இல்லாத ஒரு மாதமா, நாங்க ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே சொல்வீங்களா? ஒருவேளை ஆமென் அந்த சாரிபாத் விதவையை போல சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமில்லை, இருக்கிற ஒரு அந்த கொஞ்சம் மாவை எடுத்து அடைய செஞ்சு நாங்க கொஞ்சம் சாப்பிட்டு செத்து போகலாம் நீ நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த காலை நேரத்துல சொல்றாரு, எல்லா மரண கட்டுகள், எல்லா வறுமைகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா பொருளாதார ஆமென் ஆமென் வீழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவதற்கு, சீர் செய்வதற்கு, உன் வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு இந்த காலை நேரத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை ஒப்புவி. ஆண்டவருக்கு செவிசாய், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆண்டவர் உன்னை கைவிடுவதே இல்லை. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். 7 மாதம் அளவும் எங்களை அற்புதமாய் நடத்தி இந்த 8ஆம் மாதத்திற்குள்ளே நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஆமென். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் என்று சொன்னீரே, அந்த வாக்குக்காக உமக்கு நன்றி. இந்த வாக்கை வைத்து நாங்கள் உமது சமூகத்தில் நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் என்னமா இருக்குமோ என்று நாங்கள் நினைத்தாலும் ஆண்டவரே, நாங்கள் கலங்காமல் திகையாமல் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை பிடித்துக் கொண்டு மரணத்தின் வழியாய், வாயில் வழியாய் நாங்கள் கடந்து போனாலும் நாங்கள் அஞ்சுவதில்லை. எங்களை மீட்டுக் கொள்ளுகிற ஆண்டவர், எங்களை மீட்டுக் கொண்ட ஆண்டவர் எங்களோடு கூட இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் கடந்து வருகிறீர் என்று ஆண்டவரே திருவுளம் பற்றினீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த வேத வசனத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மரண பயங்கள், மரண திகில்கள், மரண கட்டுகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுவதாக. கர்த்தர் தைரியத்தை கட்டளையிடும், சமாதானத்தை கட்டளையிடும், ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். கேட்ட வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் பலப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எழுத்துக்குரிய மரணம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் மரித்து போகாதபடி எங்களையும் என்னையும் ஆண்டவரே எங்கள் ஜனத்தாரையும் நீர் காத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். உடைய திருநாமத்தினாலே இப்பொழுது திருவடி கடந்து வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆண்டவரை பிடித்துக் கொண்டு நாங்கள் சுடர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு மண்டையில கிட்டி சேர்க்கிற உடைய பிள்ளைகளுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். சமூகத்தில் இருக்கிற ஊழியக்காரனாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுவார்களாக. எல்லா இக்கட்டிலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறவர், விடுவிக்கிற கர்த்தர், மீட்டுக் கொண்ட எங்கள் தேவன்
உடைய பிள்ளைகளோடு தங்கி தாவரித்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் தேவைகள் அநேகம் இருக்கு, எல்லாவற்றையும் சந்தி உடைய பிள்ளைகளை கைவிடாதபடி வழி நடத்தும், ஆசீர்வதியும். குறைவின்றி உள்ளும் புறமும் அவர்கள் மேய்ச்சலை கண்டடைவார்களாக. இந்த செய்தியை கேட்கிற காணொளி காட்சி மூலமாய் ஆண்டவரே எங்களோடு இணைகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம், வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you. அன்பானவர்களே, அரசாங்கம் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசாங்கம் திட்டமிட்டு செய்கிற எல்லா திட்டங்களுக்கும் நம்ம ஒத்துழைச்சி வீடுகளில் தரித்திருந்து ஜெபத்தோடு விழித்திருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாகவே இந்த வாதைகள் எல்லாம் நீங்கிவிடும். நாமும் நம்முடைய தேசமும் நம்முடைய ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. வெளியில கடந்து செல்லும் பொழுது மாஸ்கை அணிந்து கொள்ளுங்கள். சீரான 2 முழ கஜம் அந்த இடைவெளியை கடைபிடியுங்கள். மட்டுமல்ல, உங்க ஜெபத்தை விட்டுடாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்லை, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற நம்ம சுற்றுப்புற ஜனங்களுக்காகவும் அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் அவர்களுடைய விடுதலைக்காகவும் ஜெபிக்க மறந்துடாதீங்க. ஆண்டவருக்காக செயல்படுங்க. உங்களால் இயன்றவரை கடினமான பாதையில போகிற தேவ ஊழியர்கள், நம்முடைய அன்பு சகோதரர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களை கற்றாடையாய் விட்டுவிட்டு போகாதீர்கள். உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மட்டுமல்ல, இந்நாட்கள்ல கடுமையான பொருளாதார நெருக்கடி எல்லா குடும்பங்களுக்கும், எல்லா சபைகளுக்கும், எல்லா நம்முடைய கவர்மெண்ட்டுக்கும், மற்ற எல்லாருக்கும் பயங்கரமான கடுமையான நெருக்கடி தான். இதற்காக ஜெபிங்க. நம்ம தேசத்துக்காக ஒன்றிணைந்து ஜெபிப்போம். இப்படிப்பட்ட கொரோனா என்கிற அரக்கனை ஒழிப்பதற்கு ஆவியானவர் ஆமென் மட்டுமே நமக்கு வழியா இருக்கிறார். அவருடைய ஒத்தாசையோடு தான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் மட்டுமே இது ஆகும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினால ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நம்ம போரிடுவோம். நம்ம ஒரு நாள் இயேசு கைவிட மாட்டார், ஒரு நாள் நம்மளை விட்டு விலக மாட்டாரு. உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வருகிற நாட்கள்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பமாய் நீங்கள் உங்கள் வீடுகளிலே சரியாக இருந்து நீங்கள் ஜெபியுங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள், செயல்படுங்கள். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சபையையும் நம்முடைய தேசத்தையும் பாதுகாப்பாராக. ஜெபியுங்கள், ஜெபிக்க ஒரு நாளும் மறவாதிருங்கள். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம்.